வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. சீமானுக்கு சோத்த போடு, டாக்டர் ரீல்ஸுக்கு லைக்கை போடு, மாங்குடிக்கு ஓட்ட போடு அப்படின்னு சொல்லி காரைக்குடி பரப்புரையில் கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கார். ஏன் சீமானுக்கு சோத்த போட்டு அனுப்ப சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு காரைக்குடியில் சொந்தமாக வீடு கிடையாது, மாங்குடிக்கு தான் சொந்தமாக வீடு இருக்குது. அப்போ சீமான் என்ன பண்ணுவார், ஜெயிச்சார்னா மக்கள் பிரச்சனைகளை அவரால் பார்க்க முடியாது, சென்னைக்கு ஓடிடுவார். அப்போ இங்கேயே இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை கூட இருந்து கண்காணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சீமானுக்கு சொத்தை போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எதனால் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அனுபவம். ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல, அவர் காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சு எம்பி ஆனார். ஆனால் காரைக்குடியிலேவா இருக்காரு? இல்லை, சென்னை வீட்டுக்கு ஓடி போயிடுறாரு. ஏன்னா அவர் தொழில், அவர் பொழப்பு இதெல்லாம் பார்க்கணும்ல, அங்கிட்டு ஓடி போயிடுறாரு. அதனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது, கடை திறப்பு விழாவுக்கு அப்படி வரும்போது ஒரு பார்வை அப்படியே தொகுதி மக்களை பார்த்துட்டு போவார். சரியா? அந்த மாதிரி நிலைமை காரைக்குடி மக்களுக்கு இன்னொரு வேட்பாளரால் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சீமானுக்கு சோத்தை போட்டு அனுப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சீமானாவது பரவாயில்ல, சிவகங்கை மாவட்டத்துக்காரரு, அரணையூருக்காரரு. நம்ம காரைக்குடியும் சிவகங்கை மாவட்டத்தோடு சேர்ந்தது தான். ஆனால் நம்ம இவர் சொல்கிறாரு, ஓட்டு போட சொல்கிறாரு மாங்குடி, அவர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கார். பூர்வீகம் புதுக்கோட்டை தான், மண்டையம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். இங்கே ஊராட்சி தலைவராகி அப்புறம் எம்எல்ஏ ஆனார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா அவருமே வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், மாங்குடியுமே வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். சரி, அவர் சொல்கிற மாதிரி சீமானுக்கு வீடு கிடையாது. ஆனால் டாக்டர் பிரபு ரீல்ஸுக்கு மட்டும் லைக் போட சொல்கிறாரு. ஏன் பிரபுவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாமே? ஏன்னா பிரபுவுக்கு காரைக்குடியில் வீடு இருக்குது, காரைக்குடியில் தான் தொழில் இருக்குது. நம்ம கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஜெயிச்ச உடனே சென்னைக்கு ஓடிட மாட்டார். ஏன்னா அவரோட ஹாஸ்பிட்டலு, அவரோட தொழில், அவரோட தொகுதி எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. அதனால் டாக்டர் பிரபுவுக்கு ஓட்டு போடலாமே அப்படின்னா அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா அவர் ரீல்ஸ் போடுறாரு. இந்த டாக்டர் பிரபுவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்தையும் ஏன் போடக்கூடாது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு 3 காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, அவர் ரீல்ஸ் போடுறார். ரீல்ஸு போட்டால் ஓட்டு போடக்கூடாதா? ரீல்ஸு போடுறது என்ன அவ்வளோ பெரிய தேசிய குற்றமா? முதலமைச்சர் ரீல்ஸு போடுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் ரீல்ஸு போடுறாரு, சீமானனே ரீல்ஸு போடுறாரு, இப்போ நீங்கள் சொல்கிற மாங்குடி ரீல்ஸு போடுறாரு. இப்போ நீங்கள் பேசின விஷயத்தை, கார்த்திக் சிதம்பரம் பேசின விஷயத்தை கட் பண்ணி ரீல்ஸாக போடுறாங்க. ரீல்ஸு போடுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தேசிய குற்றம் இல்லை. நம்ம யாருன்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிரபு கையில் எடுத்த அந்த ரீல்ஸு. சரியா? அந்த ரீல்ஸு போடுறது அப்படி ஒன்றும் ஒரு தேசிய குற்றமும் கிடையாது. ரீல்ஸு போடுறதுனால அவருக்கு ஓட்டும் போடக்கூடாதுன்னு கிடையாது. என்ன, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தியேட்டர்லையும் டிவிலையும் விளம்பரம் பண்ணுறாங்க. இவருக்கு இன்ஸ்டாகிராம் அது தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, அவ்வளவுதான். அதே மாதிரி 2வது காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காங்கிரஸோட கைக்கூலி அப்படின்பாங்க. காங்கிரஸோட கைக்கூலியா? எப்போ அவர் காங்கிரஸில் உறுப்பினராக இருந்தார், இல்லை எந்த வருஷத்தில் இருந்தார், ஆதாரத்தோடு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் திறந்தாரு பாருங்கள். யாரை வச்சு திறந்துருக்காருன்னு பாருங்கள், சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் மாங்குடியை வச்சு திறந்துருக்கார். ஒரு ஃபோட்டோ வச்சு எப்படியா இவர் அவரோட கைக்கூலி அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க? சரி, சீமான் அண்ணனும் துரைமுருகன் அண்ணனும் ஸ்டாலினை உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக போனாங்க. சரியா? அப்போ சீமானும் துரைமுருகனும் ஸ்டாலினோட கைக்கூலின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்படி சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நம்ம மூச்சுக்கு 300 தடவை திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம பேசுகிறாரே நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின். அவர் மோடியை சந்திச்சிருக்காரு, மோடியை சந்தித்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காரு. அப்போ அவர் மோடியோட கைக்கூலின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இல்லை, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல, அவர் மோடியோட எடுத்திருக்காரு. அப்போ அவர் மோடியோட கைக்கூலின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இல்லை, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்படி முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு தாவேகா தொண்டர்களை தற்கூரின்னு சொல்கிறது. 3வது அவங்க சொல்கிற ஒரு காரணம், ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, விஜய்க்கு ஓட்டு போடுறவன், விஜய்க்கு கூட்டம் கூடுறவன் எல்லாம் தற்கூரி கூட்டம். யார் தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கவன் எல்லாம் யாரை பார்த்து தற்கூரி கூட்டம் சொல்கிறாங்க? விஜய்க்கு ஓட்டு போடுறவன், விஜய்க்கு கூடுறவன் எல்லாம் தற்கூரி கூட்டம். அதனால் போடக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது பிரபுவுக்கு. அறிவார்ந்த கூட்டமாக நீங்கள் திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டிங்களே, தமிழகத்தை மீளா கடனில் கொண்டு போய் விட்டது தான் மிச்சம். வேறு என்ன சாதனை பண்ணீங்க? இல்லை, நீங்கள் அறிவார்ந்த கூட்டம்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர்லாம் என்ன பண்ணாங்க? அடுத்தவனை தற்கூரி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அறிவை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரியா? அப்படியே போகிற போக்கில் தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இந்த 3 காரணத்தை தவிர டாக்டர் பிரபுவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அவர் மீது ஏதாவது வழக்கு இருக்கா? அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் கிடையாது. எதனால் ஓட்டு போடக்கூடாது? அவர் ரீல்ஸு போடுறார். ஏன்னா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம அவருக்கு சப்போர்ட்டாக இப்போ இந்த வீடியோ போடுறோம். உண்மையிலே ஏன் இந்த சப்போர்ட்டாக வீடியோனா, நிறையா
ரொம்ப நாளாக நம்ம பிரபு சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் போடுறதில்ல, பதிவும் போடுறதில்ல. ஆனால் இப்போ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மீது நிறைய அவதூறுகள் பரப்பப்படுது. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஃபோட்டோ கிடைச்சது அப்படின்றதுனால இவர் வந்து அவரோட கைக்கூலி அப்படின்ற மாதிரி நிறையா அவதூறுகள் பரப்பப்படுது. இப்போ இப்போ நான் பேசுகிறேன்ல இப்போ நான் அவருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கேன்ல, உடனே கீழே கமெண்டில் என்னென்ன கமெண்ட் வரும் தெரியுமா? இவன் அவன் சொந்தக்காரன், இவன் அவன் ஜாதிக்காரன். எனக்கு ஒன்று புரியல, சொந்தக்காரன் ஜாதிக்காரன் எல்லாம் ஒன்று தானே, ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னா, அந்த வடிவேல் காமெடி வரும்ல, வட்டிக்கு கடன் கொடுத்துருப்பாரு, அதுக்கு வட்டி போடுவார். உங்ககிட்ட பணம் வாங்க வரும்போது ஓடுறல்ல, அதுக்கு ஒரு வட்டி, ஒன்றை துரத்தி பிடிக்கிறேன்ல, அதுக்கு ஒரு வட்டி அப்படின்னு சொல்லுவார். உடனே ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பிரிப்பேன்டா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவன் வந்து அவனோட சொந்தக்காரன், இவன் அவரோட ஜாதிக்காரன் அப்படின்ட்டு. ஏன்னா சொந்தக்காரனா மேக்சிமம் ஜாதிக்காரனாக தானே இருப்பான், ஏன்னு அதை பிரிக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் பிரிப்போண்டா, எங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறையா காரணம் தேவைப்படுதுடா அப்படிங்கிறது. சரி, சொல்லிட்டு போங்க, இவன் வந்து ஜாதிக்காரன் சொந்தக்காரன் அதனால இவன் வந்து சப்போர்ட்டாக பேசுகிறான் அப்படின்னா சொல்லிட்டு போங்க. ஆனால் நான் கேட்குறது ஒரே கேள்வி, டாக்டர் பிரபுவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சொன்ன அந்த 3 காரணங்களை தவிர்த்து ரீல்ஸ் போடுறாரு, அவரோட கைக்கூலி, அப்படி கைக்கூலி, இப்படி கைக்கூலி, அப்புறம் தற்கொலை கூட்டம், இந்த 3 தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு உருப்படியான காரணம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். நன்றி.